இந்த ப்ரௌன் ரைஸ் கருப்பரிசி ரொம்ப ஆபத்து அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். ப்ரௌன் ரைஸ் ரொம்ப ஆபத்துன்னு சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஆமாம், கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ப்ரௌன் ரைஸுக்கு தோலில் இருக்கு பார்த்தீங்களா, தோல், அவுட்டர் ஸ்கின், அல்லது அதுக்கு பேர் ஜெர்ம், ஜிஇஆர்எம், இல்லைன்னா பிரான், பிஆர்ஏன்னு சொல்லுவாங்க. அந்த தோல், வெளியில் உள்ள தோலில் ப்ரௌன் ரைஸுக்கு அவுட்டர் ஸ்கின்ல ஆர்சனிக்னு ஒரு ரொம்ப ஆபத்தான விஷயம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆர்சனிக் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய கணையத்தில் உள்ள பீட்டா செல்லையும் பாதிக்குது. பீட்டா செல் பாதிச்சுன்னு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக சுகர் என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் உண்டு பண்ணுறதுன்னு சொல்லுது ஆர்சனிக். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா என்ன வரும்? டயபெட்டிஸ் டைப் 2. கரெக்டாக இல்லையா? ஸோ அவ்வளோ ஆபத்து எது? ஆர்சனிக். அப்போ எது ரொம்ப நல்லது? ஒயிட் ரைஸ், பாலிஷ் ரைஸ், இதான் ரொம்ப நல்லது, வெள்ளை அரிசி. கரெக்டாக. ஏன் அப்படின்னா, இந்த பாலிஷ் பண்ணும்போது அந்த ஸ்கின், அந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா, தோலோட சேர்ந்து வெளியில் வர்றதுனால அந்த ஆர்சனிக் என்ன வந்துடும்? வெளியில் வந்துடும். வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆனால் நீங்கள் சுகர் மாத்திரையும் இன்சுலின் நிரந்தரமாக நடத்தணும் அப்படின்னா மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா பேலன்ஸ் டயட்டு தான் சொல்லுது. பேலன்ஸ் டயட்டு தான். அடுத்தது உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். இந்த மூணுலையுமே அவங்க பேலன்ஸ் டயட்டு தான் ரொம்ப சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டக்குன்னு குறையும். குறைஞ்சிச்சின்னா மாத்திரையும் நிறுத்தலாம், இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. அப்படின்னா ரெமிஷன் இஸ் பாசிபிள் பை பேலன்ஸ் டயட்னு சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளை அரிசி, பாலிஷ் ரைஸ் இஸ் குட். ஷேர் பண்ணுங்க. ஓகே.